அந்த தெய்வத்தை ஒரு மாபெரும் ஒரு தொழிலாளியை வச்சு கட்டி அந்த தெய்வத்தை உங்க பக்கம் துணை கொடுக்க விடாம நிறுத்தி வச்சிருக்கு. அற்புதமான செல்வத்தை பெருக்கி தாரேன், தொழிலையும் நல்லா ஆக்கி தாரேன். இது போக அவசியமில்லாம சில லட்சங்களை நான் கடனாக பெற்றுட்டேன். அதுக்கும் எனக்கு ஒரு முடிவு தெரியணும். நீ இல்லாட்ட இந்த உலகத்துல எனக்கு இனி வாழ்க்கை இல்லைன்னு நீ என்ன கேட்க. மருமகளை நான் கூப்பிட்டு பார்த்தேன். நான் பெற்றோரோடு தாய் தகப்பனோடு இருக்கக்கூடிய வயசா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா கருப்பசாமி? நீங்க என் உள்ளத்துல இப்படி வந்து அவங்க பாசத்தை காட்டி என்ன கூப்பிடுறீங்களே, என் பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம், நான் எடுத்த பிறவிக்காக எப்படி பண்ண முடியும்னு அவ சொல்லுதான். புரியுதா? இதுக்கு என்ன வழி கேட்டேன். அவளை பெற்ற தாய் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. நாங்க அமைச்சு கொடுத்தா உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால உன் எண்ணத்தை அவங்க விசுவாசிக்க தயாரா இல்லை. இப்போ அந்த மருமகளை ஓ பக்கம் திருப்பணும்னு நீ விரும்புத, அவங்களுடைய கண் பார்வையில இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. இன்னும் 3 பௌர்ணமிக்கு வரும்பொழுது 3வது பௌர்ணமியில இதுக்கு விளக்கமும் தீர்ப்பும் தந்து உன் உள்ளத்தை தெளிவடைய வைக்க, பெற்ற கடனுக்கு வழிவகுத்து வைக்க, அந்த வாரிசையும் வம்சவழி குறையாம வாழ வச்சா போதுங்களா? காலில் விட்டுவாப்பா. ஆமா, நல்லாக்கி தரேன். உடம்புல வலி இல்லாம உழைக்க வைக்கிறேன். பக்கத்துல வாப்பா. கண்ட முடிக்கா வைகாசியில அந்த செட்டு முடியும். அதுக்குரிய பணமும் கிடைக்கும். உடல் வலியும் தீர்த்து நிறைந்த உழைப்பையும் செல்வத்தையும் தர. கவலைப்படாம இருக்காப்பா. விடாம என்ன பிடிச்சுக்கா. வெற்றி உண்டு. கோயாமுத்தூர் பகுதி கோவை. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது கருப்பசாமி, இந்த நிலையில என் உடம்பை வச்சுக்கிட்டு இந்த 2 பிள்ளைகளை நான் வாழ வைக்கிறது எப்படி? என் மேல உள் வெறுப்புல என்னை விட்டு போயிட்டாளா, இல்லாட்ட யாராவது ஏதாவது செஞ்சு மதிமயக்கம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்படி இல்ல யாரும் திட்டம் போட்டு என் வாழ்க்கையை பிரிக்கணும்னு பிரிச்சுட்டாங்களா? இப்படிப்பட்டதுதான் உன் கேள்வி. வாஸ்தவமா தப்பா மகனே? ஆனா மேல இருந்து வந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னா, அவ மனத்து இன்னொருத்தர் பக்கத்துல பாசத்தால் மயங்கி விட்டது. இப்ப அவளை மீட்டி நான் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை வாழ வைக்க எனக்கு வழிவகுக்கணும் ஐயான்னு நீ கேட்க. காலைல விட்டுவானா? கண்ணீர் விடாத மகனே. கருப்பசாமிக்கு அவனை கொஞ்சம் கூப்பிட்டுக்காங்கப்பா, அப்பதான் இறக்கப்படுவான். வாடா. அவன் எங்க இருந்தாலும் உன் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு கொண்டு வந்து உன் காலையில கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. விடாம என்ன பிடித்துக்கொள். கொண்டு வந்து சேர்க்கிறேன். பிள்ளைகளை காப்பாத்தி தரேன். அச்சன் புதூர் எல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது மனைவியை பிரிந்து அடைகின்ற வேதனை உனக்கு. இவைகளெல்லாம் கடந்த காலமாக இருந்தாலும் இப்போ என் விவசாயத்துல நான் போர் போட்டு தொழில் பார்க்கவா, அல்லது வேற எதையும் தொழிலை பார்த்து அதை நான் பாட்டத்துக்கு கொடுத்துட்டு அமைதியா உட்காரலாமா? இதுதான் உள்ளத்துக்குள்ள இருக்கு. காலில் விழுந்துட்டு வா. விவசாயத்துல போர் போடலாம். அந்த இடத்துக்குள்ள நான் கால் மிதிக்க, உண்டக்க மண்டக்கான்னு விளைய வைக்க, அற்புதமா செல்வத்தை பெருக்கி தாரேன், தொழிலையும் நல்லா ஆக்கி தாரேன். உன் மகனை உன்கிட்ட கொடுத்து சேர்க்க. வேற என்ன வர வேணும்? இதுதான் காலில். அந்த விவசாய நிலத்தில் கொண்டு போய் இதை பதிச்சிருப்பான். வெற்றி உண்டு. செம்மையா இருக்க. உடல்நிலை ஆரோக்கிய குறைவும் தேவையில்லாத வார்த்தைகளால் மன குழப்பமும் நடக்குது. அர்த்தமா தப்பா?
தேவையில்லாத கடனால இப்ப நீ துன்பப்பட்டு இருக்க. வேற இடத்துல போய் இருக்கவா குடும்பத்துல இருக்கவான்னு குழப்பம் நடக்கு. அதனால அப்படி நீ வெளியில இருக்கிறத நிப்பாட்டி ஒரு குடும்பமா வாழ வச்சா போதுங்களா? அதை நான் தீர்த்து தரணும்னு சொல்லித்தானே செய்யறேன். ஏன் கவலைப்படுத? உள்ள போய் சுத்தி வா, இடம் கொடுங்க பாங்களுக்கு. ஏன் சுத்தி வர சொல்றேன்? திருவண்ணாமலையில கிரிவலம் வரும், இங்க அதே மாதிரி கருப்சாமி ஒரு சுத்தி வா. ஆமா, 24 நாட்களுக்குள் உனக்கு ஒரு விடை தாரேன். ஒரு இடத்துல இருந்து பணம் வரும். ஒருத்தர் கடன் கேட்கிறவன் இடம் மாறி போறான், அவனால உனக்கு நத்தி இருக்காது. புரியுதா? அதனால நீ வீடு போய் சேரலாம், துன்பம் தீரும். வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். கோயிலுக்கு தென்பாலும் ஒரு சர்ச்சை இருக்கு, இருக்கா இல்லையா? அந்த கோயிலுடைய எல்லைக்குள்ள அருவாள் பிடித்த மாடன் ஒரு காவல் தெய்வமா உண்டு. அந்த பனையின் பக்கம், பனையின் பக்கம் இந்த எல்லைகளெல்லாம் சுத்தி நான் பார்க்கும் பொழுது அந்த வடக்கு வாசல்வி அம்மையுடைய சக்தி என்னன்னு கேட்டேன். ஏனைய கால ஆண்டுகளாக ஒரு மாபெரும் வஞ்சக பகை கடினமாக உருவாகி இப்ப 4 ஆண்டுகளுக்குள்ள அந்த தெய்வத்தை ஒரு மாபெரும் ஒரு தொழிலாளியை வச்சு கட்டி அந்த தெய்வத்தை உங்க பக்கம் துணை கொடுக்க விடாம நிறுத்தி வச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்டு பார்த்தா, தொழிலில் உள்ள ஒரு பொறாமைக்கு உள்ளே இருக்கும் ஒருவனின் தூண்டுதல் என்பது மேல இருந்து உத்தரவு. நான் சொல்றது மட்டுமே அதனால அதை யாருன்னு ஆராய்ச்சி செய்து மனவேதனைப்படுவதை விட அந்த தெய்வத்தையும் நான் உச்சாடனப்படுத்தி தரணும். இந்த கோயில் நமக்கா அல்லது எங்க இடத்தை விட்டு என் உரிமையை விட்டு இந்த கோயில் பறி பெயருமா அப்படிங்கிற மனக்கலக்கம் உங்களுக்கு தப்பா? அதுல பல லட்சங்களும் சில கோடிகளும் நம்மை விட்டு போய்விட்டதப்பா. இப்ப நான் அந்த தெய்வத்தையும் அந்த சன்னிதானத்தையும் நான் உங்களுக்கு உருவாக்கி தந்துடுறேன். உயிருக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி தந்துடுறேன். உன் பிள்ளைகள்ல ஒருத்தன் உன் சொல்லு கேட்காம அடங்கி உடங்கி நடக்காம மனைவி சொல் மந்திரமாக வாடுகிறான். புரியுதா? அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி ஒரு கூட்டு கிளியா உங்களை வாழ வச்சா போதுங்களா? அன்பா காலில் விழுந்துருவாங்க. இந்த 2 பிள்ளைகளுடைய மனமாற்றத்துக்கும் காரணம் பகலில் பாசமும், பகலில் பெற்றோர்கள் மீது பாசமும் என்ன பாச்சு மைக்கு, இரவில் மனக்குழப்பமும் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனநிலைகளை மாற்றுவதற்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு மாந்திரிகத்தால் சில தவறுகளும் நடந்திருக்கு. இந்த குடும்பம் பிரிவதற்கு அந்த தீய சக்திகளை நான் விரட்டி உங்களை 4 மக்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ வச்சு தந்தா போதுங்களா? என் அருவாள் கிடக்கிற மாலை எடுத்து வாடா. நான் அவனை பத்தி பேசவே மாட்டேனே, அது சொல்லு, சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன். கொண்டா கருசாமிக்கு கூப்பிடு. வழிகாட்டு மலைபுரை கருசாமிக்கு, வழிகாட்டு மலைபுரை கருசாமிக்கு, பாண்டிச்சித்தருக்கு தெய்வமும் குடும்ப துணையும் உண்டு. வெற்றியாக்கி தர. தொடர்ந்து என்னை பிடித்துக் கொள்கள் மக்கா. சரியா? நாளைக்கு எனக்கு போன் பேசுங்க. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம்